தற்போதைய அண்மை செய்தி. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது சட்ட மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் என்பது தற்போது மாணவர்களிடத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் கடந்த சில நாட்களாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். அந்த போராட்டம் என்பது தற்போது பரவி வடக்கு தொடங்கி தெற்கு வரையிலாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலுமே இந்த போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவ அமைப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக சில முடிவுகள் எடுக்கப்படும் என்பதாக கூறப்பட்ட நிலையில தற்போது தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு சிலர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை பொறுத்தவரையில மாணவர்கள் இதில் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இதில் தொடர்புடையவர்கள் மீது துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ வாயிலாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். இந்த நிலையில தற்போது தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மீது பணி நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு சிலர் மீது சட்ட மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது என்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமையை சீரமைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பிற்பகல் வாக்கில் இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடியவர்களை அழைத்து அமைச்சர் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அமைச்சர் பதவி விலகுவது தொடர்பான நடவடிக்கைக்கு அமைச்சர்கள் தரப்புல கால அவகாசம் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதற்கு பிறகாக அவர்கள் வைத்த அந்த மாணவர் அமைப்பு வைத்த பிற கோரிக்கைகள் குறித்து விரைவாக பரிசீலனை செய்யப்படும் என்பதாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட்டது. அந்த அமைச்சரவை கூட்டத்திலும் கூட வினாத்தாள் கசிவை தடுக்க சட்ட மசோதா நிறைவேற்றுவது குறித்தான ஆலோசனை என்பது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வினாத்தாள் கசிவு தேர்வு முறைகேடுகளை கடுமையான சிறை தண்டனை மற்றும் அதிக அபராதம் விதிக்கும் வகையிலான கடும் சட்டம் திருத்த மசோதா நிறைவேற்றுவதற்கான பிரதமர் மோடி தலைமையில நடைபெற்ற அந்த அமைச்சரவை கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிருந்தது. அந்த தகவல் கிடைத்த சிறிது நேரத்திற்குள்ளாகவே தற்போது தேசிய தேர்வு முகமை சார்ந்த 47 அதிகாரிகள் மீது பணி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது இந்த விவகாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.